ஹாய் திருமதி ஷாலினி, வணக்கம். வணக்கம். உங்களுக்கு 21 வயசு இருக்கும் போது ஜெங் நடந்துச்சே அந்த சம்பவத்தை பத்தி சொல்லுங்க. ஓகேக்கா, எப்படின்னாக்கா எனக்கு 21 வயசு இருக்கும்போது அப்ப நான் ப்ராக்டிக்கல் செஞ்சேன். ஸோ ப்ராக்டிக்கல் செஞ்சு பஸ் விட்டு இறங்கி அந்த ஒரு சுடுகாட்டு பாதை இருக்கும். பட் ஆனா அது இந்தியன் சுடுகாடு, ரொம்ப நாளாவே அங்கதான் இருக்கு. நடந்து வரும்போது சம்திங் லைக் என்னமோ ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் பண்ணோம். அப்புறம் அதுல இருந்து நான் வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். எப்படின்னாக்கா நான் கீழே வந்து மெத்த போட்டு படுப்பேன். ஸோ என்னோட கை இருக்குல்ல அப்படியே பிடிச்சி சுத்துற மாதிரி இருக்கும். ஆனா நான் எழுந்திருச்சு பார்த்தா வேணும் நான் சுத்தி தான் இருப்பேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், டக்கு டக்குன்னு என்னோட போர்வை என்னோட சட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் நான் அம்மா ரூம்ல படுத்துருவேன். அதுக்காங்கிட்ட எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே மாதிரிதான் எவ்ரி டைம் கண்டினியூ பண்ணும். ஒரு தடவை வந்து நாங்க உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ரூம்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல இருந்த மெத்த வந்து அமிங்கி அப்படியே ஏறிச்சு. ஆனா யாருமே இல்ல ரூம்ல, நான் ஒண்டிதான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். அது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அப்படியே இருக்கும் போது பட் மாமா ஒருத்தவங்க வந்து சாமி பார்ப்பாங்க, அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நடந்து வரும்போது அவங்க பின்னாடியே வந்திருக்காங்க, அதனாலதான் டிஸ்டர்ப் பண்ணாங்க. எங்க இருந்து இந்த சுடுகாட்டுல இருந்து இக்வட் பண்ணிட்டு வந்துருச்சாங்களே, அப்படிதான் மாமா சொன்னாங்க ஆக்சுவலி. ஓகே. அப்புறம் அதுக்காகிட்ட வந்து மாமா வீட்டுல சாமி எல்லாம் கும்பிட்டோன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் குறைவா இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு என்ன ரொம்ப பாதிப்பா இருக்கும்னா, லைக் நைட்ல தூக்கம் வராது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், வந்து நம்ம போட்டு அமுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லுவோமே. ஸோ எவ்ரி டைம் ஒரு 1 வீக்ல அட்லீஸ்ட் ஒரு 5 டைம் அந்த இதை நான் ஃபேஸ் பண்ணிடுவேன். ஸோ பார்த்தது வந்து நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. ஒரு தடவை வந்து நான் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுல வந்து படுத்திருக்கும் போது அப்பயும் வந்து நான் கீழே தான் மெத்த போட்டு படுப்பேன். இவன்டோ கட்டில் இருந்தாலும் கீழே படுப்பேன். ஸோ கீழே படுக்கும் போது நான் சைட்ல அப்படியே ஒரு கழிச்சு படுக்கும் போது லைக் என்னோட அதோட கை இருக்குல்ல, அதோட கை ஃபுல்லாவே கருப்பா இருந்துச்சு, கட்டையா இருந்துச்சு, முடி நீட்டா இருந்துச்சு, கண்ணு வந்து ரெட் கலர்ல இருந்துச்சு. பட் அதோட கை வந்து என்னோட சட்டைக்குள்ள விடுற அந்த ஃபீல் நான் இது பண்ணோட டக்குன்னு எழுந்திருச்சிட்டேன். கனவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? கனவா இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. பிகாஸ் நம்ம அதை ஃபீல் பண்றோம். கனவுனா கனவுல தானே நடக்குது. அந்த நம்மள யாராச்சும் நம்மளை தொட்ட அந்த டச் இருக்கும்ல, அந்த டச் மாதிரி நான் ஃபீல் பண்ணாலதான் நான் டக்குன்னு எழுந்திருச்சிட்டு நான் மறுபடியும் போய் அம்மா ரூம்ல படுத்துட்டேன். சோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா நேரா பாத்துருக்கோம், நான் அதை பாத்துருக்கேன் ஆக்சுவலி. நான் வீட்டுல இருக்கும் போது ஏதோ கருப்பு உருவம் பாஸ் பை பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ரூம்ல இருந்து கிச்சனுக்கு, கிச்சன்ல இருந்து ரூமுக்கு, அந்த மாதிரி. என்னோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சதா இல்ல வீட்டுல உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சதா? தம்பி ஒரு தடவை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன பண்ணாரு? தம்பி ஒரு தடவை பாத்துருக்காரு. என்னது ஒரு தடவை அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஏசி இருக்காரு, இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டோன்னா அதுக்கு மறுநாள் அவரு போய் அந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ணிருக்கு வச்சு அமுக்குற மாதிரி, அவர்னால எழுந்திருக்க முடியாத மாதிரி அந்த மாதிரி கிண்ணு பண்ணிருக்கு. அப்புறம் எங்க வீட்டுல ஒரு பப்பி வளர்க்குறோம். என்னோட ரூமுக்கு வந்தாருன்னா அவர் என்னோட மெத்தையில ஏறிட்டு அந்த கண்ணாடி வந்து குலைச்சிக்கிட்டே இருப்பாரு. அதனால அவர் என் ரூமுக்கு எல்லாம் ரொம்ப வரமாட்டாரு. அப்படியே போயிட்டு இருக்கும் போது லைக் ரொம்ப டிஸ்டர்பா இருந்துச்சு. தூங்கவே முடியாது, நைட்ல போன் பேச முடியாது. எப்படின்னாக்கா நைட்ல போன் எக்ஸாம்பிள் இப்ப நான் கல்யாணம் பண்ணிடுங்க கிட்ட போன் பேசினாக்கா, பட் எனக்கு அந்த பேசணும்னு அந்த தாட் இருக்காது அவங்க கிட்ட. எனக்கு தூக்கம் வருது, நான் போனை வைக்க போறேன், எனக்கு தூக்கம் வருது, நான் போனை வைக்க போறேன் அப்படி சொல்லிட்டு, ஆனா நான் தூங்க மாட்டேன், போன் தான் வச்சிருப்பேன். பட் ஆனா அந்த பேசுற அந்த தாட் இருக்காது. அப்புறம் என்ன பண்ணாங்க, வீட்டுல எல்லாரும் பயந்தாங்க, சம்திங் இதுக்கு கல்யாணம் நடக்காதோ அப்படின்னு பயந்தாங்க. எதனால அந்த பயம் வந்துச்சு அவங்களுக்கு? உங்களுக்கு கல்யாணம் நடக்காம போயிடும்ன்ற பயம்? பிகாஸ் எனக்கு நான் கல்யாணம் பண்ணும்போது 30 வயசு தாண்டிட்டு வீட்டுக்கு மாப்பிள்ளை இருக்கு பாக்குறீங்கன்னு சொல்லும்போது நான் வேணா சொல்லுவேன், எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி சொன்னதுதான் வீட்டுல அப்ப அண்ணா சொன்னாங்க, இது இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு. அப்புறம் நாங்க எங்கேயுமே பாக்கல, எங்களுக்கு எங்கேயும் போய் பாக்குறது அப்படி எதுவுமே தெரியல. அப்படியே விட்டாச்சு, அப்படியே விட்டுட்டு. ஆனா வீட்டுல அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். எனக்கு மட்டும் தான் கிண்ணு பண்ணோம். ஒரு தடவை அப்படிதான் நானு, என் தங்கச்சி, என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு ரூம்ல இருந்தோம். ஆனா நான் தூங்கிட்டு அவங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. என்னோட காலு அப்படியே லைக் பின்னிக்கிச்சு, கையும் 2 பின்னிக்கிட்டு நான் அப்படியே வந்து கத்துறேனா. அண்ட் தென் என் தங்கச்சி போய் சாமி படத்துல இருந்து குங்குமம் எடுத்து வந்து வச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அப்ப என்ன நடந்துச்சு கேட்டாங்க, யாரோ பாத்ரூம்குள்ள இருந்து வந்து என்னோட காலு வெளியா ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன், அதனாலதான் நான் அப்படி கத்துனேன்னு சொன்னேன். ஆனா அத நான் பாத்துருக்கேன், அது கருப்பா இருக்கும், கட்டையா இருக்கும், முடி நீட்டா இருக்கும். அப்பதான் அதோட ரியல் உருவம் எப்படி இருக்கும் அது காட்டுச்சு. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். இவை கதைகள் அல்ல, ரத்தம் குளிரும் உண்மைகள்.